இயேசு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். ஹalleluya, hallelujah. When you are in sick bed, nobody will come and see you because you are in ICU. Nobody is allowing, allow பண்ண மாட்டாங்க. You are alone, you are alone, you are alone. Still the lover of me will come into that bed. Hallelujah. அந்த அறையில யார் வருவார்? என் நேசிக்கிற அன்பு மாறாத அந்த இயேசு என் பக்கமாய் உட்கார்ந்து என்னப்பா உனக்கு வேண்டும் என்று சொல்லி தடவி கொடுப்பார். ஹalleluya, hallelujah. வேதனையின் உச்சக்கட்டத்தில் நம்மோடு கூட இருப்பது அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. நண்பர்கள் தூரமாய் போவார்கள், பெற்றோர்கள் தூரமாய் போவார்கள், ஈவன் மனைவி கூட நம்மை விட்டு தூரமாய் போய் விடுவார். ஆனால் என்னை விட்டு விடாத ஒருவர் இருக்கிறாரே, என் மேல் தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து பாசம் காட்டி அரவணைக்கிற ஒரு நேசர் எனக்கு இருக்கிறார். ஹalleluya, hallelujah. அப்படி அன்பு ஒரு நாளும் மாறி போகாது, ஒரு நாளும் மாறி போகாது, ஒரு நாளும் மாறி போகாது. ஹalleluya. அவரை விட்டு விடாதீர்கள், அவளை விட்டு விடாதீர்கள். இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். ஈவன் பக்கத்துல உட்கார முடியாது. பாருங்க, அந்த கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாவ கூட போய் பார்க்க முடியல, மனைவியுடைய சாவ கூட கணவன் போய் பார்க்க முடியல, உயிர் போகும்போது கூட பார்க்க முடியல. பட் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அப்படி அன்பு மாறாதது, அப்படி அன்பு மாறாதது, அப்படி அன்பு மாறாதது. Don't believe anybody, don't depend on anybody. They will leave you one day. உங்க தன்னந்தனியா தெருவில் விட்டுட்டு போவாங்க. ஆனா தெருவில் விட்டு விடும் போதும் தவிக்கும் பொழுதும் நம்மை தேடி வருகிற ஒரு நேசர் இருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹalleluya. praise God, praise God, praise God. எல்லாரும் எழுந்திருப்போமா?